இதனால் அம்மா எனக்கு சொன்ன அந்த அட்வைஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, விஜயபாஸ்கர், நான் உங்கள் பாணியிலேயே உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அம்மா. ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி கூட இப்போ நீங்கள் ஆங்கரு, என்னை நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க. இப்போ நான் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கலாம், அப்படி உட்கார மாட்டோம். அம்மா முன்னாடி இந்த சேர் நுனியில் தான் அப்படி தான் உட்காந்துருப்போம். நான் உண்மையை சொல்கிறேன், அப்படி தான் உட்காந்து. ஏன்னா அம்மா மேலே அந்த பக்தி, அந்த ஆளுமை, அதுதான் சப்ஜெக்ட். ஸோ அம்மா சொன்னாங்க, விஜயபாஸ்கர், இந்த மத்தாப்பு தெரியுமா உங்களுக்கு? அம்மா தெரியுமா. இந்த மத்தாப்பு எப்படி வெடிக்கும் தெரியுமா? அம்மா, மத்தாப்பு அப்படியே அழகாக மேலே போய் பற்ற வச்சா மேலே போய் அழகாக வரும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம்மா. ஆனால் ரொம்ப நேரம் இருக்காது, அப்படியே கருகி கீழே விழுந்துடும், ஒன்றும் இருக்காது. ஆமாம்மா. இந்த அமைச்சர் பதவியில் நீங்கள் இன்றைக்கி உங்களை அப்பாயின்ட் பண்ணிக்கிறேன். இந்த அமைச்சர் பதவி பார்க்குறதுக்கு மத்தாப்பு மாதிரி தான் இருக்கும். மத்தாப்பு மாதிரி நம்ம கலர்ஃபுல்லாக இருந்து அப்படியே கருகிடக்கூடாது. அகல் விளக்கு தெரியுமா உங்களுக்கு? அம்மா தெரியுமா. அந்த அகல் விளக்கு நின்று எரியும், நிதானமாக எரியும், பொறுமையாக எரியும், எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த அமைச்சர் பதவியில் மத்தாப்பு போல் இல்லாமல் அகல் விளக்கு மாதிரி நின்று நிதானமாக எரியணும், எல்லாருக்கும் நீங்கள் உதவணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி வரைக்கும் அம்மா சொன்ன அந்த வேர்ட் டு வேர்ட் என்னுடைய மைண்டில் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய உதாரணம். நீங்கள் ஜஸ்ட் திங்க், எவ்வளோ பெரிய வார்த்தை அம்மாவுடைய அந்த அம்மாட்டிருந்து வந்த எவ்வளோ பெரிய அந்த வார்த்தைகள். வாழ்க்கையில் நம்ம மத்தாப்பு மாதிரி வேகமாக போய் ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாது. நின்று நிதானமாக எரியணும் அப்படின்னா நின்று நிதானமாக நீங்கள் காலமெல்லாம் பொது வாழ்க்கையில் இருக்கணுன்ற ஒரு அருமையான இதை சொன்னாங்க. எனக்கு இப்போ வரைக்கும் அந்த அட்வைஸை நான் எடுத்துருக்கிறேன். அதனால தான் எங்கள்கிட்ட we are down to the earth.